ஓசூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்ட இளைஞர் வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி உயிரை பறித்த கும்பல் சிக்குமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் குருபிரசாத். 30 வயதான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். புதன்கிழமையன்று குருபிரசாத் துக்க நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் கதவை தட்டி உள்ளனர். சத்தம் கேட்டு தூக்க கலக்கத்திலேயே சென்று கதவை திறந்துள்ளார். அப்போது ஆயுதங்களுடன் வெளியே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். குருபிரசாத் சுதாரிப்பதற்குள் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் அவரின் வயிற்றில் குத்தி உள்ளனர். அத்துடன் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது. இதில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். சிறிது நேரத்தில் அவர் சடலமாக கிடந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் கெலமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொலை செய்யப்பட்ட குருபிரசாத்துக்கு திருமணமாகவில்லை. இவர் மீது ஓசூர் மற்றும் சிப்காட் காவல் நிலையங்களில் ஆள்கடத்தல், அடிதடி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்பகை காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த இளைஞரை மர்ம கும்பல் வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்தது ஓசூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.